சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஆட்சி, அதிகாரம், அரசியல் ஸ்திரத்தன்மை என எல்லாவற்றையும் உறுதி செய்யும் இறுதி நாளாக தேர்தல் உள்ளது. அப்படிப்பட்ட தேர்தலாக வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் முக்கிய கவனம் பெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தேதியில் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நேரத்தில் தமிழகத்தில் சூடு பறக்க நடந்த முந்தைய தேர்தல் களங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று. தமிழகத்தில் பல்வேறு தேர்தல்கள் முக்கிய திருப்பங்களை தந்திருந்தாலும் 1996 சட்டமன்ற தேர்தல் மிகவும் குறிப்பிடத்தகுந்த ஒன்றாக இருந்தது. காரணம், முன்னதாக நடந்த 1991 தேர்தலில் அதிமுக கூட்டணி 164 இடங்களில் அபார வெற்றி பெற்று ஜெயலலிதா முதன்முறையாக முதல்வரான நிலையில் திமுக வெறும் 2 இடங்களில் மட்டும்தான் வென்றிருந்தது. ஆனால் அடுத்த தேர்தலான 1996 தேர்தல் முடிவுகள் அப்படியே தலைகீழ் மாற்றத்தை தந்தன. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, மதிமுக கூட்டணி, பாமக கூட்டணி, பாஜக என 1996 தேர்தல் 5 முனை போட்டியாக இருந்தது. 1996 தேர்தலில் திமுக கூட்டணி 221 இடங்களில் வெற்றி பெற்றது. திமுக மட்டும் 173 இடங்களில் வெற்றி பெற்று மெஜாரிட்டி பெற்றது. கலைஞர் 4வது முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதிமுக வெறும் 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதிலும் ஜெயலலிதா பர்கூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் EG சுகவனத்திடம் தோல்வியடைந்தார். அதிமுக கூட்டணியில் களம் கண்ட காங்கிரஸ் 60 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. திமுக கூட்டணியில் இருந்த தமாக 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 39 இடங்களில் வென்றது. 1991 முதல் 1996 வரை நடைபெற்ற ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு ஊழல் புகார்கள் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் போன்ற காரணங்களால் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக ஜெயலலிதா வளர்ப்பு மகன் சுதாகரனின் ஆடம்பர திருமணம் மக்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. மற்றொரு புறம் புதிய கட்சிகள் உருவாகும் சூழலையும் 1996 தேர்தல் களம் ஏற்படுத்தி தந்தது. காங்கிரஸ் கட்சி மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததை எதிர்த்து காங்கிரஸ் மூத்த நிர்வாகியான GK மூப்பனார் காங்கிரஸில் இருந்து பிரிந்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். திமுக, தமாக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து ஒரு வலுவான கூட்டணியை அமைத்தனர். திவாரி காங்கிரசுடன் கைகோர்த்த பாமக 116 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வென்றது. தமிழகத்தில் 143 தொகுதிகளில் கூட்டணி இல்லாமல் தனியாக போட்டியிட்ட பாஜக தமிழகத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்ததும் 1996 தேர்தல்தான். கன்னியாகுமரியின் பத்மநாபபுரம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் சி வேலாயுதம் வெற்றி பெற்றார். அதே நேரம் திமுகவிலிருந்து பிரிந்த வைகோ மதிமுகவை 1993 உருவாக்கியிருந்தார். மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் ஜனதா தளம் ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து முதன்முறையாக போட்டியிட்டது. ஆனால் ஒரு இடங்களில் கூட மதிமுக வெற்றி பெறவில்லை. மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை அந்த ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்று நடிகர் ரஜினிகாந்த் வெளிப்படையாக கூறியது தேர்தலில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. இதனால் திமுக, தமாக கூட்டணிக்கு தனது ஆதரவை ரஜினி வழங்கியதால் இந்த மாற்றம் ஏற்பட்டதாக அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.